போகிறோன்னா ஆடுகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு காரணம் என்ன, அறிகுறி, அப்புறம் எப்படி சரி செய்து, அப்புறம் எப்படி தடுப்பது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் லாபம் அதிகமாக கிடைக்கணும்னா ஆடுகளோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பல ஆடு வளர்ப்பவர்கள் வந்து எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இரத்த சோகை. இந்த இரத்த சோகை வந்துருச்சுன்னா ஆடு சோர்வாக இருக்கும், எடை வந்து குறையும், பால் வளம் குறையும், குட்டி வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும், சில சமயம் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல செய்தி என்னன்னு தெரியுங்களா, இந்த இரத்த சோகையை வந்து சரியான முறையில் கண்டுபிடிச்சு சிகிச்சை அளித்தா முழுமையாக சரி செய்யலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இரத்த சோகைனா என்ன, ஆடுகளுக்கு ஏன் வருது, அறிகுறிகள், வீட்டிலேயே எப்படி வந்து நம்ம இயற்கை முறையில் சரி செய்யலாம், மருந்து சிகிச்சை மூலமாக எப்படி சரி செய்யலாம், அதோட தடுக்கிற முறைகள், இது முழுவதும் தெரிஞ்சுக்கொண்டா உங்கள் ஆடு வளர்ப்பு ரெட்டிப்பு லாபம் தரும். ஃபஸ்ட்டு இரத்த சோகைனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா. எளிமையாக சொன்னால், ஒரு ஆட்டோட உடலில் இருக்கும் ரத்தத்தோட ஹீமோகுளோபின் அளவு குறைவு தான் இரத்த சோகை. நம்மளுக்கும் வந்து சில சமயம் அப்படி இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆடுகளுக்கு அப்படி நம்ம இது பண்ண முடியுமா. ஹீமோகுளோபின் என்பது வந்து ரத்தத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பொருள். அதுதான் உடலுக்கு வந்து ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்வது, தசைகள் வந்து வேலை செய்ய உதவும், உடல் சக்தி வந்து தரும். இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சுன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வாகிடும், ஆடோட உடல் பலம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும். அதனால் இரத்த சோகை வந்து ஒரு ஆபத்தான பிரச்சனை கூட சொல்லலாம். ஏன்னா ரத்தம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது. ஆடுகளுக்கு எப்படி இரத்த சோகை ஏற்படுது, அதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா. குடல் வண்டு, இதுதான் முக்கியமான காரணம்னு கூட சொல்லலாம். இது வந்து என்னென்னா, ரத்தத்தை வந்து உறிஞ்சும், உடலில் உள்ள சத்துக்களை வந்து சுருண்டும். அதனால் ஆடுகள் மெதுவாக வந்து இரத்த சோகை பாதிப்பால் பாதிக்கப்படும். அதே மாதிரி ரெண்டாவது சத்து குறைவு. ஆடுகளுக்கு வந்து இரும்பு சத்து, புரதச்சத்து, தாது சத்து இதெல்லாம் குறைஞ்சா இரத்த சோகை வந்து வரும். அதே மாதிரி பசுந்தீவனம் இல்லாமல் இருக்கிறது. ஆடுகளுக்கு வந்து இந்த பசுமையான கீரை, பசுந்தீவனம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இரத்த சோகை வந்து ரொம்ப ஏற்படும். அடுத்து புழுக்கள் மற்றும் பூச்சிகள், உடலில் இருக்கும் அந்த டிக்கு, லைஸு, பூச்சிகள் வந்து அந்த இரத்தத்தை வந்து உறிஞ்சி இரத்த சோகையை வந்து உருவாக்கும். நோய்கள், அடுத்து சில வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களும் இரத்த சோகையை வந்து ஏற்படுத்தும். இதோட அறிகுறிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இது வந்து இரத்த சோகை வந்துச்சுன்னா சில தெளிவான அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட கண் நிறம் வந்து மங்கி காணப்படும். சாதாரணமாக ஒரு ஆட்டோட கண் உள்ளே வந்து சிவப்பு நிறம் இருக்கும், ஆனால் இரத்த சோகை வந்துச்சுன்னா வெள்ளை நிறமாக மாறும், மங்கலாக வந்து இருக்கும். அடுத்து சோர்வு, ஆடு வந்து நடக்காமல் ரொம்ப சோம்பலாக இருக்கும், படுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தீவனம் வந்து கம்மியாக எடுத்துக்கும், தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக குடிக்கும். அப்போ இருக்கும்போது இரத்த சோகை இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இரத்த சோகை வந்த ஆடு வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்படும். சில சமயம் என்னென்னா வயிறு வீக்கம் கூட இருக்கும், வயிறு வந்து பெருசாக இருக்கும். அதனால் அப்பயே இரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வீட்டிலையே நம்ம இயற்கையான முறையில் வந்து சரி செய்யலாம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வீட்டையே நம்ம சரி செஞ்சிடலாம். என்னென்னா முருங்கையில், இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது, ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். ஆடுகளுக்கு வந்து தினமுமே கொடுக்கலாம். ஏன்னா முருங்கை மரம் இல்லாத வீடுன்னு ஒன்று இருக்கா, எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் முருங்கையில் கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து கரிசலாங்கண்ணி, இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யும், ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்கும். அடுத்து அகத்திக்கீரை, அகத்திக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம், ஆடு வளர்க்கணும் முக்கால்வாசி பேர் வச்சுருப்பாங்க. இது வந்து இரத்த சத்து வந்து அதிகரிக்கும், உடல் வந்து சக்தி தரும். அடுத்து பசுந்தீவனம் கொடுக்க வேண்டிய என்னென்னா இந்த கொழுக்கட்டை புல், நேப்பியர் புல், கம்புத்தலை இதெல்லாம் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ மருந்து சிகிச்சை மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, இரத்த சோகை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருத்துவரோட ஆலோசனை எடுத்துகிட்டு மருந்து வந்து கொடுக்கணும். இப்போ பயன்படுத்தப்படும் மருந்துகள் என்னென்னா அயன் டானிக்கு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, டிவார்மிங் மெடிசன். முக்கியமாக நம்ம 3 மாதத்துக்கு ஒரு இடம் வந்து அந்த குடற்புழு நீக்க மருந்து வந்து கொடுக்கணும். அதுதான் இரத்த சோகையை வந்து தடுக்கக்கூடிய முக்கியமான வழின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்து தடுக்கும் வழிகள், இரத்த சோகை வராமல் இருக்க சரியான தீவனம், ஆடுகளுக்கு வந்து இந்த பசுந்தீவனம், புரத சத்து நிறைந்த தீவனம், தாது சத்து தீவனம் இதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயம் இருக்கணும்.
அடுத்து குடற்புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சுத்தமான இடம் இருக்கணும், சுத்தமான தண்ணியும் இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. பூச்சி கட்டுப்பாடு, இந்த டிக்கு மட்டும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆடு வளர்ப்பு லாபம் பெறணும்னா கண்டிப்பாக வந்து ஆடுகளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இரத்த சோகை வந்து ஒரு சிறிய பிரச்சனை போல தான் இருக்கும், ஆனால் அது வந்து என்ன செய்யும், நம்ம ஆடுகளோட உடல் எடையை வந்து கம்மி பண்ணிடும். அதே மாதிரி பால் வந்து குறைஞ்சி போயிடும், குட்டி வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும். இது போன்ற பெரிய இழப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய பெரிய பிரச்சனை தான் இந்த இரத்த சோகை. ஆனால் நம்ம சரியான தீவனம், அந்த குடற்புழு நீக்க மருந்து, அந்த பசுந்தீவனம், கீரைகள் இதெல்லாம் கொடுத்தா அதை வந்து எளிதாக வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். நீங்கள் உங்கள் ஆடுகளை வந்து சரியான முறையில் பராமரித்தாதான் ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபமான தொழிலாக மாறும். அதாவது சிறிய முதலீடு தான், சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அது வந்து நம்ம சரியாக கவனிக்கலன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த சோகை ஒரு சாதாரண விஷயம்லாம் இருக்கலாம், பட் ஆனால் நம்மளுக்கே வந்து இரத்த சோகை ஏற்படுச்சுன்னா நம்மளுக்கே பல பாதிப்புகள் இருக்கும். இரத்த இல்லைன்னா நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படும், நம்மளாலேயும் நடக்க முடியாது, ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஏதாவது அடிக்கடி வந்து இந்த சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, அந்த மாதிரி நிறையா வந்து சிம்டம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வந்து ஆட்டிலையே பார்த்திங்கன்னா அந்த சோரட்டிலாம் இருக்குது. சோரட்டிலாம் இருக்கும்போது ஆடுகளுக்கும் சோரட்டி இருக்குது, ஆனால் இரத்த சோகை ஏன் ஏற்படுது அப்படின்னா அது அப்படிதாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதே மாதிரி ஆடுகளுக்கு மனுஷங்களை போல் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் ஆடுகளையும் நம்மளை மாதிரி கவனிச்சுக்கிட்டா தான் அது நம்மளுக்கு ரெட்டிப்பு லாபம் தரும். நம்ம அது சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் நம்ம ஆடுகளை சரியான முறையில் பராமரித்தாலே எந்த நோயும் வராமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும், ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆடு வளர்க்குறவங்க நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் என் வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துட்ருக்கோம். ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆடுகளுக்கு வந்து இந்த இரத்த சோகை ஏற்பட்டுருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் மெலிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த சினையாக இருக்க ஆட்டுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சினையாக இருக்க ஆட்டுக்கு வந்து இரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா குட்டிகள் வந்து மெலியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான முறையில் பராமரித்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கவனம் தான், ஆனால் அது பெரிய நம்மளுக்கு லாபம் தான். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம்.